பாருங்க, டிஎம்கே ஆட்சியில் விவசாய பயிர்க்கடன் தள்ளுபடி ஏன் அதில் நான் கேட்குறேன், தள்ளுபடி பண்ணாங்கன்னு சொன்னாங்க. விவசாய பயிர்க்கடன் தள்ளுபடி அதான் பண்ணாங்களா இந்த ஆட்சியில்? ஏதாவது அந்த 500 கணக்கான வாக்குறுதி கொடுத்தாங்களா மக்களுக்கு நல்லது பண்ணுறாங்க இந்த ஆட்சியில்? இதே உங்களுக்கு நல்லது பண்ண மாதிரி தோணுது இந்த ஆட்சியில்? ஒன்றும் பண்ணுற மாதிரி இல்லை, ஒன்றும் பண்ணல. இது வீட்டுக்கு ஒரு கவர்மெண்ட் வேலை வாங்கி தந்தாங்கல்ல மக்கள், எனக்கு பண்ணாங்க. இந்த ஆட்சியில் வேலை நடக்குதுங்களா? உனக்கு என்ன இருந்துச்சா? நாங்கள் தள்ளுபடி இல்லை இல்லை வேலை ஏய் அவர் கேட்கறது வேலை. வேலையாக போக நானும் பண்ணிட்டு இல்லைண்ணா நம்ம வீட்டு பசங்களுக்குலாம் நான் பயணம் கட்டுறேன். அதெல்லாம் தள்ளுபடி பண்ண மாதிரி யாரும் இல்லை, பயிர் பண்ணுறாலும் நாள் ஒன்று. சரி. இதுதான் விலைவாசிலாம் குறைஞ்சிருக்குங்களா இந்த ஆட்சியில்? எனக்கு இருக்க ஏற்ற ஒழிஞ்சு குறையிறதில்ல. விலைவாசி ஏறிட்டு தான் இருக்குது. போட்டதுல அது ஏறுது. ஏய் சிலிண்டர் மானியம் குறைக்கிறதாங்களா? குறைச்ச மாதிரி தெரியுது. எனக்கு வருத்தமாக தெரியுது. சிலிண்டர் மானியம் குறைச்சி என்ன மானியம் கொடுத்தீங்க? ஆ எனக்கு கொடுக்குறது சிலிண்டர் மானியம் குறைச்சிருக்கேன். நான் உங்களுக்கு நிறைய தெரியும் சிலிண்டர் மானியம் குறைச்சிருக்கேன். மகளிர் ஊக்கத்தொகைலாம் கிடைக்குங்களா எல்லாருக்கும்? முதியோர் ஊக்கத்தொகைலாம் கிடைக்குங்களா? குறைஞ்சிருக்கா இருக்குங்களா? இதுக்கான 4 நாள் 4 ரூபா 5 ரூபா ஏறிட்டு தான் இருக்குது. எங்கள் தலைவர் கேளு எல்லாம் விட்டு விட்டு வைப்பா.